பிப்ரவரி மாதம் 26ஆம் திகதி இன்றைய நாள். இலங்கையின் குற்றவியல் சரித்திரத்தில் நம்பவே முடியாத ஒரு கைது செய்தியுடன் தான் நேற்றைய தினம் காலை பொழுது விடிந்தது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலை திட்டமிடுதல் மற்றும் உதவி ஒத்தாசை புரிதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் விசேட சிஐடி பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு தலைவரும் முன்னாள் இராணுவ புலனாய்வு பிரிவு தலைவருமான சுரேஷ் சாலே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறார். இந்த கைது இலங்கை அரசியலில் ஒரு பெரும் திருப்பு முறையாக இருக்கப் போகிறது என்பதில் ஐயமில்லை. கை வைக்கவே முடியாத ஒரு நபருக்கு கைவிலங்கு பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கைதை தொடர்ந்து வழக்கம் போல மூளைக்கும் இதயத்துக்கும் சம்பந்தமில்லாமல் பேசும் கம்மன் பில புலிகளின் ஆதரவாளர்களை மகிழ்விப்பதற்குத்தான் புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி கைது செய்யப்பட்டதாக அடித்துவிட கலவர ரேகைகள் அப்பிய முகங்களுடன் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை திடீரென்று சந்தித்ததையும் காண முடிந்தது. யார் இந்த சுரேஷ் சாலே? அவர் எந்த அளவுக்கு அதிகாரம் மிகு நபராக இருந்தார்? அவரது கைதின் முழு பின்னணி என்ன? ஒவ்வொன்றாக பார்ப்போம். சுரேஷ் சாலே புலனாய்வு பிரிவுகளில் வேலை செய்து மிக நீண்ட அனுபவமுடைய ஒருவர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு முறை ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சி பகரும் போது சுரேஷ் சாலே 80களினுடைய மத்தியிலேயே கிழக்கு மாகாண மக்களின் வாழ்வியல் தொடர்பாக விசேட அறிவுடன் இருந்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆக சுரேஷ் சாலே இன வர்க்கங்களுக்கு இடையிலான சிக்கல்கள் பிரச்சனைகள் பற்றி மிக நன்கு அறிந்தவர் என்று இதன் மூலம் நிரூபணமாகிறது. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்தார் சுரேஷ் சாலே. அப்போதும் நாட்டில் ஏற்பட்ட ஒரு சில இனவர்க்க மோதல்களின் போது அவரது திருநாமம் லேசாக சமூகத்தில் பேசப்பட்டு அடங்கி போனது. 2015ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தோற்று போன பின்னர் தான் சுரேஷ் சாலேயின் பாகம் 2 ஆரம்பமாகிறது. அவரது கைதோடு சம்பந்தப்பட்ட அத்தனை சம்பவங்களும் அந்த 2ஆம் இன்னிங்ஸில் தான் நடந்தேறின. நாடும் சிங்கள பௌத்தமும் அனாதரவாய் போய்விட்டதாகவும் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகி இருப்பதாகவும் வழக்கமான மசாலா திட்டமிடப்பட்டு அரைக்கப்பட்டது. அதே போல சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராக, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக இனவாதம் மிக தீவிரமாக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டது. ஆங்காங்கே வன்முறைகளும் வெடித்து சிதறின. இந்த சம்பவங்கள் எல்லாம் விலாவரியாக சொல்ல தேவையே இல்லை. எமது சேனலை தொடர்ச்சியாக பார்ப்பவர்களுக்கு இந்த வரலாறு எல்லாம் விரல் நுனியில் இருக்கும். இதேவேளை சுரேஷ் சாலே அரசாங்கத்தை கவிழ்க்க சதி செய்வதாகவும் அவரை உடனே இராணுவ புலனாய்வு பிரிவு தலைவர் பதவியிலிருந்து அகற்றுமாறும் சிவில் அமைப்புகள் ஜனாதிபதி சிறிசேனவுக்கு நெருக்கடி கொடுத்தன. மலேசியாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்துக்கு மாற்றப்பட்டார் சுரேஷ் சாலே. 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியான பிறகு சுரேஷ் சாலே அரச புலனாய்வு பிரிவின் தலைவராக பதவியேற்றார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆட்சி மலர்ந்ததும் நீக்கப்பட்டார். சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்ட பிரதான காரணம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையானின் இணைப்பு செயலாளராக இருந்த ஹன்சீர் அசாத் மௌலானா 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணல் தான் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நேர்காணல் பற்றி விசாரணை செய்யுமாறு ரொஹான் சில்வா என்ற கிறிஸ்தவ மதகுரு பொதுமக்கள் பாதுகாப்பு செயலாளரிடம் வேண்டிக் கொள்ள சிஐடி விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். இதுவரை 200க்கும் அதிகமானவர்களின் வாக்குமூலங்கள் பெறப்பட்ட நிலையிலேயே இந்த கைது நடந்திருக்கிறது. சரி, அப்படி என்ன இருக்கிறது அசாத் மௌலானாவின் நேர்காணலில்? நரகத்தின் கதவை திறந்து கொண்டு போய் ஒரு 8 பார்த்துவிட்டு வருவதை போல ஒன்று அந்த கதை. மௌலானா இந்த நேர்காணலை வெளியிடும் போது இலங்கையிலிருந்து குடும்பத்துடன் பாதுகாப்பாக வெளியேறி சுவிட்சர்லாந்தில் இருந்தார். சரி, சேனல் 4ல் தோன்றிய இந்த அசாத் மௌலானா யார்? அவர் எப்படி இங்கே சம்பந்தப்படுகிறார்? அவர் சுரேஷ் சாலே பற்றி சொன்னது என்ன? ஹன்சீர் அசாத் மௌலானா அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு குடும்பத்தின் வாரிசு. கிழக்கு மாகாணத்தில் பிறந்தவர். தமிழ், சிங்கள, ஆங்கில மும்மொழி திறமை அவருக்கு 2006ஆம் ஆண்டளவில் கருணா அம்மானுடன் சகவாசத்தை பெற்றுக் கொடுத்தது. கருணாவுக்கு எல்லாமாக இருந்தார் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படக்கூடிய பிள்ளையான். கருணா பிள்ளையான் இடையில் மோதல் வலுத்து கட்சி பிள்ளையான் வசம் வந்தது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரானார் பிள்ளையான். அசாத் மௌலானா பிள்ளையானுடன் சங்கமமாகி அவருடைய இணைப்பு செயலாளர் அல்லது ஊடக செயலாளராக மொழிபெயர்ப்பாளராகவும் ஆனார்.
பிள்ளையானுடன் சேர்ந்து அசாத் மௌலானாவும் வளர்ந்தார். இவ்வளவுதான் மௌலானாவின் பிளாஷ்பேக். அன்று ஆரம்பமான பிள்ளையான் மௌலானா நெருக்கமும் உறவும் தான் 2021ஆம் ஆண்டு வரை தொடர்ந்தது. சரி, சேனல் 4 வீடியோவில் மௌலானா என்ன சொன்னார், அதன் சாராம்சத்தை சொல்லுகிறோம். முதலில் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தோற்று போன போது அரசியல் ஸ்திரமற்ற தன்மைக்கு நாம் உள்ளானோம். ஒருவித பதட்ட சூழ்நிலை தேசம் முழுக்க ஏற்பட்டிருந்தது. இதற்கு 3 நாட்களுக்கு பின்னர் ஹபரண என்ற காட்டுப்பகுதியில் எங்களை வந்து சந்தித்த அப்போதைய இலங்கையின் இராணுவ புலனாய்வு தலைவர் சுரேஷ் சாலே ஆயுதங்கள் அத்தனையும் ஒழிக்குமாறும் கவனமாக இருக்குமாறும் சொன்னார். மேலும் இனி ஒழுங்காக சம்பளம் கூட வராது, எல்லாவற்றையும் நோண்டுவார்கள், ஒரு 15 பொய்யான பெயர்களை எழுதி தாருங்கள், அவற்றை இராணுவ சம்பள பட்டியலில் சேர்த்து விடுகிறேன் என்று நம்பிக்கை தந்தார். நாம் அவ்வாறே செய்தோம். இப்படி சொல்கிறார் மௌலானா. சஹ்ரானுக்கும் அக்காலத்தில் சம்பளம் வழங்கப்பட்டிருந்ததாக ஒருமுறை சரத் பொன்சேகா பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். அடுத்து என்ன சொல்கிறார் அசாத் மௌலானா? ஜோசப் பரராஜசிங்கத்தை பிள்ளையான் படுகொலை செய்ததாக நேரில் கண்ட சாட்சிகள் 10 வருடங்களுக்கு பின்பு நீதிமன்ற படியேறி தெரிவித்தார்கள். அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். 5 மாத காலம் கொழும்பில் தடுத்து வைத்திருந்து விட்டு பிள்ளையானை மட்டக்களப்பு சிறைக்கு மாற்றினார்கள். சுரேஷ் சாலே ஓடி வந்தார். பசில் ராஜபக்சவிடம் உதவி பெறுமாறு எமக்கு பணித்தார். பிள்ளையானுக்கு என்று சட்டத்தரணி நியமித்தது, வழக்குகளுக்கு செலவழித்தது எல்லாம் பசில் ராஜபக்ச தான். நான் ஒவ்வொரு வாரமும் அவரை போய் சந்தித்தேன் என்று பட்டையை கிளப்பியிருந்தார் மௌலானா. சரி, அடுத்து என்ன? சிறையில் பிள்ளையானுக்கு என்று பெரிய அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர் அங்கே சிறைச்சாலை காவலரின் துணையுடன் செல்போன் பயன்படுத்தினார். இந்த காலகட்டத்தில் இராணுவ புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ் சாலே மலேசியாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். ஆனால் பிள்ளையானுக்கும் அவருக்கும் இடையிலான தொடர்பு தொலைபேசி வழியே தொடர்ந்தது என்கிறார் அசாத் மௌலானா. அடுத்து என்ன சொல்லியிருந்தார்? 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் 2வது கிழமை எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியாது. இங்கே ஒரு முஸ்லிம் கும்பல் என்னோடு இருக்கிறது. இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி புதிதாக பேசுகிறார்கள். கடும் போக்கான நபர்கள் அவர்களுக்கு தம் உயிர்களை பற்றி எந்தவித அக்கறையும் இல்லை. இஸ்லாத்துக்காக எதையும் செய்ய தயார் என்கிறார்கள். நீங்கள் கட்டாயம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்றார் பிள்ளையார். நான் சிறைச்சாலை பொறுப்பாளரிடம் விசேட அனுமதி பெற்றேன். அந்த கைதிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி என்ற ஊரைச் சேர்ந்தவர்கள். ஏதோ ஒரு மார்க்க முரண்பாட்டில் இன்னொரு இஸ்லாமிய தரப்பு ஒன்றை தாக்க போக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். நானும் பிள்ளையானும் ஷைனி மௌலவி என்ற கைதியை சந்தித்தோம். 2019 ஏப்ரல் 21 தற்கொலை குண்டுவெடிப்புகளின் சூத்திரதாரி என்று அழைக்கப்படும் சஹ்ரான் ஹாஷிமின் சகோதரர் அவர். அவர்களுக்கு நிதியுதவி செய்ய சொன்னார் பிள்ளையான். நான் 50,000 ரூபாவை ஷைனி மௌலவியின் மைத்துனரிடம் போய் கொடுத்தேன். விஷயம் உடனடியாக சுரேஷ் சாலேவுக்கு எத்தி வைக்கப்பட்டது. அவர் உடனடியாக பிள்ளையானுடன் ஆலோசனை நடத்த சில்வா என்ற நபரை அனுப்பி வைத்தார். அவர் சரளமாக தமிழில் உரையாடினார். சில்வாவுக்கும் பிள்ளையானுக்கும் இடையிலான உரையாடல் 2 மணித்தியாலத்துக்கு மேலாக தொடர்ந்தது. அவர்கள் என்ன பேசினார்கள் என்று தெரியாது. ஆனால் அந்த சந்திப்புக்கு பின்னர் பிள்ளையான் கடும் உற்சாகமாக இருந்தார். முஸ்லிம் கைதிகளை எப்பாடுபட்டேனும் பிணையில் எடுக்க வேண்டும் என்று துள்ளினார். சுரேஷ் சாலேவுடன் தொடர்பு கொண்டு பிணை எடுக்க தேவையான பணம் 2.5 லட்சத்தை ஏற்பாடு செய்யுமாறு கூறினார். நான் அனைத்தையும் கச்சிதமாக செய்து கொடுத்தேன். முஸ்லிம் சிறை கைதிகள் 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியே வந்தார்கள். என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்! ஒரு வரியில் சொன்னால் பயங்கரம். அடுத்தது என்ன? 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாத கடைசியில் பிணையில் வந்த அத்தனை பேரையும் சந்திக்க விரும்புவதாக சொன்னார் சுரேஷ் சாலே. பிப்ரவரி மாதம் புத்தளத்தில் தென்னந்தோப்புகள் சூழ்ந்த ஒரு வீட்டில் சந்திப்பு நடந்தது. சஹ்ரான் ஹாஷிம் உட்பட 6 பேர் வந்திருந்தார்கள். இவர்கள் அத்தனை பேரும் தங்களை மாய்த்துக் கொள்ளும் குண்டுதாரிகள். ஷஹ்ரான் ஹாசிமும் சுரேஷ் சாலேவும் முதல் முறையாக கை குலுக்கிக் கொண்டது அப்போதுதான். 3 மணித்தியாலங்களுக்கு மேல் நடந்தது. நான் உள்ளே செல்லவில்லை. கூட்டம் முடிந்து வெளியே வந்த சுரேஷ் சாலே, உமது தலைவர் பிள்ளையான் வெளியே வர வேண்டும் என்றால் ஒருவர் ஜனாதிபதியானால் மட்டுமே சாத்தியம், இல்லாவிட்டால் பிள்ளையான் மட்டுமல்ல நாம் அனைவரும் உள்ளே போக வேண்டியதுதான் என்றார். மறுநாள் பிள்ளையானை சந்தித்த நான் நடந்த அத்தனை விவரங்களையும் அவரிடம் ஒப்புவித்தேன். கோட்டாபயவை இலங்கை அரசியலுக்கு கொண்டு வந்து அவரை ஜனாதிபதியாக்க சுரேஷ் சாலே தீயாக வேலை செய்கிறார். நாம் அவருக்கு உதவி புரிய வேண்டும்
எனக்கு விடுதலை என்ற ஒன்று கிடைக்கும் என்றால் கோட்டாபய ஜனாதிபதியானால் மட்டுமே சாத்தியம் என்றார் பிள்ளையார். இனிதான் திகில் நிறைந்தவை வருகின்றன. 2019 ஏப்ரல் 21 குண்டுகள் வெடிக்கத் தொடங்கிய போது நான் மட்டக்களப்பில் இருந்தேன். சுரேஷ் சாலே எனக்கு அழைப்பு ஏற்படுத்தினார். கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் ஒருவர் இருப்பதாகவும் அவரை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்து விட முடியுமா என்றும் கேட்டார். குறித்த நபர்தான் கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் குண்டு வைக்க போய் திரும்பி வந்த ஜமீல் என்ற நபர். நான் பிள்ளையானிடம் ஓடி போய் இதென்ன நடக்கிறது என்று கேட்டேன். அதுக்கு பிள்ளையான், உனக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் நம் கூட்டாளிகளின் வேலை, மூடிக்கொண்டு சும்மா இரு என்றார். இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு சில மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. கோட்டாபய வென்றார். பிள்ளையானின் வழக்கு தூள் தூளானது. ராணுவ புலனாய்வுக்கு பதிலாக இம்முறை சுரேஷ் சாலே வசம் அரச புலனாய்வு பிரிவு ஒப்படைக்கப்பட்டது. சாலே அதன் பணிப்பாளரானார். இனிதான் அசாத் மௌலானாவுக்கும் சுரேஷ் சாலேவுக்கும் இடையில் பிரச்சனை ஆரம்பமாகும் கட்டம் வருகிறது. அதையும் சொன்னார் மௌலானா. 2021 அக்டோபர் மாதம் சுரேஷ் சாலே திடீரென்று என்னை அழைத்தார். அவருடைய லேப்டாப்பை ஆன் செய்து கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த பாதிரியார்களும் சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் பேசும் வீடியோக்களை போட்டு காட்டினார். அதில் அவர்கள் சஹ்ரானுக்கும் சுரேஷ் சாலேவின் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் தொடர்பு இருப்பதாக அடுக்கி கொண்டு போனார்கள். இவ்வளவு தகவல்களும் எனக்கும் உனக்கும் பிள்ளையானுக்கும் மட்டும்தான் தெரியும், நீதான் இவற்றையெல்லாம் வெளியே சொல்லி இருக்கிறாய் என்று மிக கடுமையாக என்னோடு நடந்து கொண்டார். என் மொபைல் போனை வாங்கி நீண்ட நேரமாக சோதனை செய்துவிட்டு தான் வெளியே விட்டார். நான் நடந்ததையெல்லாம் பிள்ளையானிடம் சொன்னேன். எனக்கு தெரியாமல் சுரேஷ் சாலேவை சந்திக்க தொடங்கினார் பிள்ளையார். என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட போகிறது என்று நான் உணர்ந்து கொண்டேன். இந்தியாவுக்கு வந்தேன். என் குடும்பத்தை தெரிவித்தேன். சுவிட்சர்லாந்தில் தஞ்சம் அடைந்திருக்கிறேன். இப்படி நீண்டிருந்தது அசாத் மௌலானாவின் நேர்காணல். அசாத் மௌலானா கிட்டத்தட்ட 18 வருடங்கள் பிள்ளையானுடன் ஒட்டி உறவாடியவர். ட்ரிபோலி பிளட்டூன் எனப்படும் இவர்கள் நடத்திய ஒரு கொலைகார அமைப்பை பற்றியெல்லாம் விலாவரியாக அந்த நேர்காணலில் விவரித்திருப்பார் அசாத் மௌலானா. கூடவே இருந்த ஒருவர் இப்படி அத்தனை சம்பவங்களையும் விலாவரியாக தேதி வாரியாக கோர்வையாக சொல்லிக்கொண்டே போனதுதான் இந்த நேர்காணலை தொடர்ந்து உள்ளூரில் ஒரு தரமான விசாரணை நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்க காரணமானது. ஒரு ஆடை ஃபேக்டரியில் பட்டன் தயாரிப்பு நடப்பது ஓரிடத்தில், ஆடையின் தரத்தை நிர்ணயிப்பது இன்னொரு இடத்தில், காலர் சைஸ் உட்பட டிசைன் நிர்மாணம் நடப்பது மற்றொரு இடத்தில் என்று பல்வேறு டிபார்ட்மெண்ட்கள் இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் தொழிலாளிகளுக்கும் எந்த மாதிரியான ஷர்ட் ஒன்றை நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியாது. அவர்களுக்கு அவர்களது மேலாளர்கள் பணித்ததை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த வேலைகள் எல்லாம் முடிய கச்சிதமான ஆடையாக ஃபேக்டரியில் இருந்து அது வெளிவரும். ஈஸ்டர் குண்டுவெடிப்பும் இப்படி ரெடிமேட் ஆடை ஒன்றை உற்பத்தி செய்வது போல ஒன்றுதான். பின்னணியில் இருந்த மேலாளர்களுக்கு மட்டுமே எல்லாம் வெளிச்சம். ஈஸ்டர் சம்பவம் தொடர்பான தெளிவான சாட்சியங்களின் அடிப்படையிலேயே சுரேஷ் சாலே பாலியகுடையில் வைத்து காலை 7:50 அளவில் நேற்றைய தினம் தனியார் காரியாலயம் ஒன்றுக்கு செல்லும் வழியில் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறார் போலீஸ் ஊடக பேச்சாளர். சுரேஷ் சாலேயின் கைதிலிருந்து எல்லாம் ஆரம்பமாகட்டும். இறந்தவர்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.